ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மல்லிகை செடிக்கு மைக்ரோ நியூட்ரியண்ட்டாக எதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடி பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி தான். இது நல்லா தழுத்துருக்கு. ஆனாலும் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, பச்சை இலைகள்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் கலந்துருக்குது. இது நோயோ ஃபங்கஸ் பாதிப்போ வேறு எதுவும் கிடையாது, தண்ணி அதிகமாகவோ இப்படி கிடையாது. இது எதனால் அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சியால் தான் இப்படி நடக்கும். பொதுவாகவே மைக்ரோ நியூட்ரியன்ஸில் மெக்னீஷியம், அயன், சிங்க்கு, காப்பர், கால்சியம் இதெல்லாமே முக்கியமான பங்கு வகிக்கும். இதோட தேவை பார்த்தா ரொம்ப கிராம்ஸ் கணக்கில் தான் இருக்கும். ஆனால் அந்த கிராம்ஸ் கணக்கில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் கூட மண்ணில் இருந்து செடிகளுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மகசூல் பாதிப்பு ஏற்படும், மொட்டு சுருக்கம் இதெல்லாமே வரும். நம்ம அதை எப்படி சரி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வேப்ப புண்ணாக்கு இது கவரில் 3 கிலோ இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு நல்லா பவுட்ரு ஃபார்மெட்டில் வச்சுருக்கோம் 1 கிலோ. இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ 3:1 ரேஷியோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு செடிக்கு நம்ம எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஒரு 4 மாத செடி அதிலேருந்து கணக்கு பண்ணும்போது 4 மாத செடிக்கு 1/2 கிலோ வரை கொடுக்கலாம் ஒரு தடவை வைக்கும்போது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்க போகிறோம். இந்த நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம்னா, இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு செடிக்கு 20 கிராம் அப்படிங்கிற அளவில் கொடுக்க போகிறோம். 20 கிராம்ங்கிற அளவில் இல்லாமல் நம்ம எவ்வளோ வேணுமோ கொடுக்கலாம். நம்ம 20 கிராம் கொடுக்கும்போது நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 20 கிராம் அந்த மாதிரிங்கிற ரேஷியோவில் வைக்கலாம். இதுவே 1/2 கிலோ அந்த மாதிரி கொடுக்கும்போது 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு தடவை வச்சா கூட போதும். அதேமாதிரி இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுல என்னென்ன பலன், பொதுவாக வேப்ப புண்ணாக்கு தனியாக யூஸ் பண்ணாலே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால சாயில் ஸ்ட்ரக்சர், இந்த தடிமனான மண்ணுங்களெல்லாம் நல்லா வேர் ஊடுருவுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். ஆக்சிஜன் பென்ட்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் ரூட் கிராப்ஸ், அதாவது வேர் புழு, இந்த கங்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரெண்டுமே செடிகளை தாக்காத அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கும். வேப்ப புண்ணாக்கு எதிர்ப்பு சக்தியை செடிக்கு கொடுக்கும். அதில் இருக்க கசப்புத்தன்மை மண்ணில் இருக்கிற வேர் பூச்சிகள் இந்த மாதிரி இருக்க பூச்சிகளெல்லாம் விரட்டி விட்டுரும். வேப்ப புண்ணாக்குனாலே பொதுவாக கசப்பு எதையும் அழிக்காது, விரட்ட தான் செய்யும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இந்த செடிக்கு நம்ம வைக்க போகிறோம். எந்த டிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உரம் ஏதாவது ஆட்டாம்புழுக்கையோ எருவோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல இதை லேசாக தோண்டி வச்சா போதும். நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு தோண்டினா போதும். இப்போ நான் 20 கிராம் எடுத்துருக்கேன். இந்த கப்போட அளவு கரெக்டாக 20 கிராம் தான் வந்துச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது வேறு பிச்சுதுனாலும் வேர் ஒரு 4-5 நாள்லேயே இதில் வந்துடும். இதை புதைச்ச இடத்துல மண் வெடிக்கும். எதனால் அப்படின்னா, இதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சின்ன சின்ன புழுக்கள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். எதனால்னா கடலை புண்ணாக்கு புளிப்பு இனிப்பு இதெல்லாம் ரெண்டுமே இருக்கும் அதில். இது இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புழுக்கள் அந்த மண்ணை அப்படியே வெடிக்க செய்யும். மண்ணில் ஊடுருவி புழுக்களோட எச்சங்கள் மண்ணில் உரமாகும். வேர் போடுறதுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை வச்சு ஒரு வாரம் 20 கிராம் கொடுக்கும்போதே ஒரு வாரத்துலேயே அந்த மஞ்சள் கலரில் மாறின இடம்லாம் அப்படியே பச்சை கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இளம் இலைக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருந்தால் அது சரி செஞ்சிடலாம். இதுவே முத்தின இலையாக இருந்ததுன்னா அது திருப்பி பச்சை கொடுக்காது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அக்ரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு.